ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் ட்ரேடர் தானா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்ட்ராடேயில் எப்படி ட்ரேடிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி, ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணி எப்படி ட்ரேடிங் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். என்னோடய டெலிகிராம் சேனலில் ஜூன் 5 அன்னைக்கு டாப் கெய்னர்ஸ் லிஸ்ட்டு கொடுத்துருந்தேன். இதில் வந்து இன்ட்ராடே எப்படி பண்ணலான்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எஸ்டர்டேஸ் டாப் கெய்னர்ஸ் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் பண்ண போகிறோம். இப்போது 6% மேலே இருக்குதுன்னா ரிவர்சல் கிடைக்குமான்னு பார்க்கணும். இப்போ வந்து டாப் கெய்னரில் இருக்குல்ல, ஸோ இது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரிவர்சல் கிடைக்குமா அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டெய்லி சார்ட் எடுத்துக்கலாம். டெய்லி சார்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். எது ரெசிஸ்டன்ஸில் இருக்கா, கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு, இதை வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். அது ஜூன் 5 அன்றைக்கி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கேண்டிலில் வால்யூம் வந்து நல்லா ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் கிடச்சிருக்கு. ஓகே, ஒரு ரெட் கேண்டில் கிடச்சிருக்கு. இந்த ஃபார்மேட்டு வந்து வந்ததுன்னா உங்களுக்கு வந்து இந்த எல்லோ லைன் வந்து 9 SMA, க்ரீன் வந்து 20 SMA. எல்லோ லைனை வந்து டார்கெட் பண்ணணும் நீங்கள். ஓகேவா? இந்த ஃபார்மேட் கிடச்சிதுன்னா நீங்கள் ரிவர்சல் ட்ரை பண்ணலாம். RSI கன்ஃபர்மேஷனோட உங்களுக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து இதோட ஹை பார்த்துக்கோங்க 440. ஸோ 440 புட்டு சூஸ் பண்ணிக்கணும். ஸ்டாக் ஆப்ஷனில் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்ல போகிறேன். இப்போது 440 புட்டு எடுத்துருக்கீங்க. ஓகே, இந்த அன்னைக்கு 5 அன்னைக்கு கொடுத்துருக்கேன்ல நான். இந்த அன்னைக்கு நீங்கள் எப்படி எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். 15 minutes நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே 5 அன்னைக்கு நம்மளுக்கு இங்கே ஒரு ரிவர்சல் கேண்டில் கிடச்சிருக்கு. ஸோ இங்கே வந்து நம்மளோட என்ட்ரி இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு ரிவர்சல் கேண்டில் கிடச்சிருக்கு. ஸோ இங்கே வந்து நம்மளோட ரிவர்சல் இருக்கணும். ஸோ இந்த இடத்துல கேண்டில் வச்சு பாருங்கள். இது ஒரு ஹை ஸ்ட்ராங் பை கேண்டில், அது பக்கத்தில் ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் வந்திருக்குது. ஸோ இது வந்து ஒரு ரிவர்சலுக்கான ஒரு இண்டிகேஷன். ஓகேவா? இது வந்து ரிவர்சலுக்கான ஒரு இண்டிகேஷன். ஸோ இந்த இடத்துல வந்து வால்யூம் ரைஸ் ஆகிருக்கு பாருங்கள். இந்த கேண்டில் இந்த மாதிரி லாங் ஸ்ட்ராங் ரெட் கேண்டில் வந்துட்டு ஒரு சின்ன பை கேண்டில் வித் ஹை வால்யூம் அண்ட் RSI ஆல்சோ இஸ் ரைசிங். இது பார்த்துக்கோங்க. ஓகேவா? இங்கே வந்து ஃபால் ஆகுது. ஓகே, 70லேருந்து ஃபால் ஆகுது, இங்கே வந்து ரைஸ் ஆகுது. இதை வந்து உங்களுக்கு இதோட ஹையில் வந்து உங்களோட என்ட்ரி இருக்கணும். உங்களோட டார்கெட் வந்து இந்த பிவட் பாயிண்ட்டாக இருக்கணும். ஓகேவா? ஓகே, இங்கே ஏற்கனவே இந்த இடத்துல ஃபால் ஆகிட்டு திரும்ப இந்த இடத்த டச் பண்ணியிருக்கு. ஸோ டபுள் கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு. ஓகேவா? டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து நல்லா ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு போகிறதுனால உங்களுக்கு கன்ஃபார்மாக பிவட் பாயிண்ட்டு டார்கெட் பண்ணலாம். நீங்கள் த நெக்ஸ்ட் டே வந்து யூ வில் அச்சீவ் டார்கெட். ஓகே, இந்த லெவல் பிவட்டு தான் உங்களோட டார்கெட்டாக வச்சுக்கணும். ஸோ இது ஒரு சிம்பிளான ட்ரிக்கு. இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ட்ராடேயில் ரிவர்சல் ட்ரை பண்ணுங்கள். டாப் கெய்னர்ஸாக இருந்ததுன்னா ரிவர்சல், அதாவது செல் என்ட்ரி ட்ரை பண்ணுங்கள். டாப் லூசர்ஸில் இருந்தாங்கன்னா யூ ஹாவ் டு ட்ரை ஃபார் தி பை என்ட்ரி. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். புரியலன்னா திரும்ப கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ்.